இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தாய் மரியா, தூய கன்னி மரியாவின் அமலோற்பவம் பெருவிழா. அன்னை மரியாவுக்கு பெருவிழா இன்றைக்கு. அதற்கு கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 26 38. கடவுள் கபிரியேல் தூதரிடம் செய்தியை சொல்லி அனுப்புகிறார், இயேசுவினுடைய பிறப்பு பற்றி மரியாவுக்கு அறிவிக்க. மரியா இந்த கடவுளுடைய தூதர் முன்பாக எப்படி நடந்து கொள்ளுகிறார் பாருங்கள். வானதூதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் என்றெல்லாம் வரிசையாக சொல்லி கொண்டிருக்கும் பொழுது மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே. அதற்கு வானதூதர், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அன்பானவர்களே, இதை விட கன்னி மரியா ஒரு தூயவர். பாவமில்லாமல் ஆதியிலேயே கடவுள் அவரை தனிப்பட்ட முறையில் திட்டமிட்டு இந்த உலகிற்கு அனுப்பி இருக்கிறார். 3:15 தொடக்க நூலிலே இருப்பதை போல ஒரு பெண், அவருடைய வித்து, ஒரு பெண்ணுடைய வித்து, சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தலையை நசுக்கும். அப்ப அந்த பெண் எவ்வளவு பெரியவர்! அவரிடம் பிறக்கிறவர் பெரியவர் என்று அழைக்கப்படுவார், உன்னதர் என்று அழைக்கப்படுவார். அது தூயது, அக்குழந்தை தூயது, அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இப்படிப்பட்ட அடைமொழிக்கெல்லாம் தகுதியானவராக இருக்கிற இயேசுவினுடைய தாய் தூயவர் தானே. அந்த வாக்குறுதியிலேயே, தொடக்க நூல் வாக்குறுதியிலேயே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார். கருவில் உருவாகும் முன்னரே அவர் தூயவராக இருக்க வேண்டும், அமலோற்பவியாக இருக்க வேண்டும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியலையே கத்தோலிக்கர் அல்லாத மற்றவர்கள். இந்த சாதாரண விஷயத்தை இது நம்ம செய்யறதா? இது பிஷப்ஸும் சாமியார்களும் சேர்ந்து உருவாக்குற விஷயமா? இது கடவுள் சொல்றாரு, கடவுள் வாக்குறுதி கொடுத்தாரு. நீ கேத்தலிக்கு, பெந்தகோஸ்து, புராட்டஸ்டன்ட் அப்படின்னு வரது எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் கடவுள் சொன்ன வார்த்தை. ஒரு பெண்ணினுடைய வித்து சாத்தானின் தலையை நசுக்கும். சாத்தான் தானே ஜென்ம பாவத்தை கொண்டாந்தவன், அவனுடைய தலையை நசுக்கிறவ எப்படி பாவத்தோட பிறப்பா? கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ள நமக்கு மனம் இல்லாது விட்டால் நாம் என்ன சொல்லுவது? எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, தாய் மரியாவின் வழியாக உம்முடைய திருமகன் கிறிஸ்து இந்த உலகில் பிறந்தார், எங்களுக்கு மீட்பராக இருக்கிறார். அந்த மீட்பருடைய தாயாக இருக்கிற அன்னை மரியாவும் அமல உற்பவியாக உம்முடைய வாக்குறுதியின்படியே திகழ்கிறார் என்பதை நாங்கள் எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு பற்றி கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் என்றால், அந்த தாயை போல நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை அடைய வேண்டும். அந்த தாய் முழுமையாக தூய்மையாக இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்டார். நாங்கள் அந்த தூய்மையை நோக்கி பயணிப்பதின் வழியாக தூயவராக இருக்கிற கடவுளாகிய உம்மை முழுமையாக பின்பற்றுவோம். அந்த அருளை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.